கடந்த 6 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்ட் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305 533 533. Hi students, welcome to Exam Daily. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கால்குலஸில் வர மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகே, ஒரு கால்குலஸ்னு ஒரு சாப்டர் எடுத்துட்டா அதில் வந்து மேக்ஸிமா அண்ட் மினிமா வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வரும். எந்த ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமோ இல்லை சென்ட்ரலைஸ்டு எக்ஸாமோ எடுத்தாலும் கன்ஃபார்ம் மேக்ஸிமா அண்ட் மினிமாவில் வந்து ஒரு கொஷின் வரும். ஸோ மேக்ஸிமா அண்ட் மினிமா வந்து நான் வந்து 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தனே சிங்கிள் வேரியபிள். ஓகே, சிங்கிள் வேரியபிள்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷினில் வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் எடுத்துக்கிறேன் நான், எக்ஸ் கியூப் 9x ஸ்கொயர் 24x + 12. ஸோ இந்த மாதிரி வரும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து ஒரு எக்ஸ் டேர்ம் மட்டும் தான் வருது. ஸோ இது வந்து நான் மெத்தட் 1 எடுத்துக்கிறேன். நான் மெத்தட் 1 வச்சு எக்ஸ் டேர்ம் வரும். செகண்ட் வந்து 2 வேரியபிள்ஸ்னா f(x, y). அதே ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் மிக்ஸ் ஆகி வரும். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் மிக்ஸ் ஆகி வந்து 2 வேரியபிள்ஸ். இது சிங்கிள் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சிங்கிள் வேரியபிளை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். நான் அதுக்கடுத்து 2 வேரியபிள்ஸ் போவோம். ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். மெத்தட் 1நாலும் மெத்தட் 2நாலும் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை எப்படி ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கீங்க. நம்ம புக்ஸில் பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக தியரிட்டிக்கலாக போட்டிருக்கோம். உங்களுக்கு ஷார்ட்டாக, ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ரிமெம்பர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ஷார்ட்டாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கேன் நான். இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்தாலே போதும், மேக்ஸிமம் அண்ட் மினிமாவை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் ஜஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று என்னன்னா find f dash of x. எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து வந்து f dash of x. f dash of x என்னது 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் நான். ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறேன், = 0ன்னு போட்டு எனக்கு ஒரு ABC வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஒரு 3 to 4 வேல்யூஸ் வந்து எனக்கு வரும். x, y, z அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து அப்ளை த வேல்யூ இன் f dash of x. அந்த வேல்யூ என்ன பண்ண போகிறேன், நான் f dash of x கண்டுபிடிக்க போகிறேன். அதில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ரைட், f double dash தான். ஓகே, f dash கிடையாது, சாரி, f double dash தான். f double dash அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு அந்த வேல்யூ தூக்கி நான் போகிறேன். நான் அந்த வேல்யூ தூக்கி வந்து அப்ளை பண்ணால் எனக்கு <0 இருந்தால், எப்படி <0 வந்தால் நான் என்ன மேக்ஸிமம் சொல்கிறேன். இதுவே <0 வந்தால் மினிமம் சொல்கிறேன். =0 வந்து அது என்னன்னா சேடில் பாயிண்ட் சொல்கிறேன் நான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. <0, =0 அண்ட் <0. ஸோ இது எப்படி உங்களுக்கு லைட்டாக குழப்பமாக இருக்கும். ஒரு சம் சால்வ் பண்ணிட்டு வருவோம். கீழே இருக்கிற நோட் பாயிண்ட் வந்து நான் அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகே, ஜஸ்ட் வச்சுக்கோங்க, அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, கொஸ்டின்ஸ்க்கு வாங்க. கொஸ்டின் என்ன பண்ணுறோம், f(x) = x³ - 9x ஸ்கொயர் + 24x - 12 as அப்படின்னு கொடுத்துட்டான். எனக்கு வந்து இதில் என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் என்னன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து எப்பயும் போல என்னது f dash of x கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது f dash of x. f dash of x பண்ணால் எனக்கு என்ன வரும், x³ பண்ணால் 3x ஸ்கொயர் - 18x + 24 அப்படின்னு வருமா, கரெக்டாக? அடுத்தது என்னது செகண்ட் ஸ்டெப், f dash of x = 0. ஸோ வந்து f dash of x = 0 நான் போடுறேன் நான். ஓகே, ஸோ வந்து நான் டேரெக்டாக இங்கேயே எழுதிக்கிறேன் நான், =0. ஓகே, இதை எப்படி நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கலாம்னா x² - 6x + 8 = 0. 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, 8 4 2s are 8, 4 ஆட் பண்ணால் 6 வரும், போட்டுக்கலாமா? ரெண்டுமே எனக்கு ஆட் பண்ண எனக்கு என்ன வரும், -6 வரும். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், +8 வரும். ஸோ -4, -2. ஸோ நான் வெளியில் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், 2, 4 இருக்கும். ஸோ எனக்கோட எக்ஸோட வேல்யூஸ் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா 2, 4 இருக்கும். ஓகே, எக்ஸோட வேல்யூஸ் எனக்கு என்னவா இருக்கும், 2, 4 இருக்கும். ஸோ இந்த வேல்யூ அதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் நான். ஸோ இப்போ நான் இது மாதிரி கண்டுபிடிச்சேன், f dash of = 0 கண்டுபிடிச்சிட்டேன். ABC 2 வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. அடுத்து அப்ளை த வேல்யூ இன் f double dash of x. அப்போ வந்து இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ f double dash of x எனக்கு என்னவா இருக்கும், இந்த வேல்யூவை நான் திருப்பி அகைன் டிஃபரன்ஷியேட், இந்த வேல்யூ தான் பண்ணணும் நான். இது ஜஸ்ட் எனக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ நீங்கள் இந்த வேல்யூ தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வேல்யூ தான் சூஸ் பண்ணி, இது ஜஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் எனக்கு ஆன்சர் கொண்டு வரணும்னு சொல்லி ஸ்டார்ட்டாக எழுதியிருக்கேன் நான். ஓகே, ஸோ இந்த வேல்யூ நான் சூஸ் பண்ண எனக்கு என்ன வரும், 3x² பண்ண எனக்கு என்ன வரும், 6x -18 அப்படின்னு வருமா, +24 கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா apply the value in f double dash of x. தேர்ட் பாயிண்ட் இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணால் f double dash of 2 அப்ளை பண்ண போகிறேன் நான். ஓகே, 2 அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும், 6 × 2
minus 18. So 12 into 6 என்ன வரும் minus 6 வரும். So f double dash of எனக்கு 4 அப்ளை பண்ணுறேன், எனக்கு என்ன வரும் 6 into 4 minus 18. So plus 6 வரும், right? minus 6 வருது plus 6 வருது. So minus 6 நான் எப்படி சொல்லலாம், less than 0 சொல்லலாம், plus 6 greater than 0 சொல்லலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க, எனக்கு less than 0 வந்து என்ன சொன்னேன் நான், maximum at x equal to a. ஸோ அப்போ இதை நான் எப்படி சொல்லலாம், நான் இதை maximum at x is equal to 2 அப்படின்னு சொல்லிக்கலாமா நான். ஓகே, இப்போ எனக்கு greater than 0னா minimum at. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி நான் சொல்லிக்கலாம், நான் minimum at x is equal to 4ன்னு சொல்லிக்கலாமா நான். ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோதான், இதான் கொஸ்டின். உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, ஆப்ஷனில் வந்து மேக்ஸிமம் அட் எத்தனை கேட்பாங்க, மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல்னு கேட்கும்போது இப்போ ஆப்ஷனில் வந்து 2 3 4 5 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எனக்கு என்னவா இருக்கும் 2, அதான் ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை கொஸ்டின் வந்து மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நான் சால்வ் பண்ணுறேன், மினிமம் எனக்கு எது வருது 6 தான் வருது. ஸோ அப்போ மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 4, அப்போ ஆப்ஷனில் 4 இருக்கும், 4 சூஸ் பண்ணுங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு நான் மேக்ஸிமம் வேல்யூவோ இல்லை மினிமம் வேல்யூவோ நான் கேட்கல, மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ அடுத்த கொஸ்டினில் வரும். ஓகே, மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 தான் இது சொல்லணும். நான் மேக்ஸிமம் வேல்யூன்னு இதை சொல்லணும். நான் மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஈக்குவல் 2 கொடுக்கும்போது இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கொஸ்டினை எடுத்துக்கிறேன், நான் அதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எனக்கு ஒரு ஃபைன் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 2,4 எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் பண்ணுறேன். நான் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன், அதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ளஸில் ஒரு ஆன்சர் வருது, மைனஸில் ஒரு ஆன்சர் வருது. ஸோ லெஸ் தேன் 0 ஒன்று, கிரேட்டர் தேன் 0 ஒன்று வருது. லெஸ் தேன் 0 வந்தால் எனக்கு என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். கிரேட்டர் தேன் 0 வந்தால் எனக்கு என்னவாக இருக்கும், மினிமமாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும். இது வந்து ஏன்னா ஏன் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா இந்த வேலையை தான் அப்ளை பண்ணேன், 2 தான் அப்ளை பண்ணேன். நீங்கள் இந்த வேலையை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும், இது மேக்ஸிமம் மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஆகும். நல்லா பார்த்துக்கணும். கொஸ்டின் ஒரு வேலை வந்து இப்போ இதே கொஸ்டின் கொடுத்துட்டு மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தாங்க. மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டு ஆப்ஷன் 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எனக்கு மினிமம் அட் வந்து எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 4 தான் நீங்கள் டிக் அடிக்கணும். நான் ரெண்டுமே செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் செகண்ட் கொஸ்டின் போவோம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2 போகிறோம். இந்த கொஸ்டின் நம்பர் 2 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, த மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இது வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்கல, மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி என்னன்னா த மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நோட் பாயிண்ட் நம்ம வந்து போயிட்டு போவோம். ஓகே, நோட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு வந்து கொஸ்டின் ஆப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ இல்லை ஆப்சல்யூட் மினிமம் வேல்யூ, ஆப்சல்யூட் கூட சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா என்னன்னா மேக்ஸிமம் ஆஃப், ஓகே, எனக்கு வந்து ஒரு 2 இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி. ஓகே, எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி எனக்கு வந்து என்னன்னா இன்டர்வல் எனக்கு கொடுத்துருக்காங்க 1,6. ஓகே, இந்த 1,6 வந்து நான் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி தான் இந்த வேல்யூ. நான் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன், எக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஆல் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூஸ், இது மூலமாக கண்டுபிடிச்ச வேல்யூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலில் கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ இருக்குங்க, அந்த வேல்யூ நான் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூ தூக்கி எஃப் ஆஃப் எக்ஸில் போட போகிறேன். தென் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குங்க. அந்த வேல்யூவும் தூக்கி நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். அதில் 3ல் எது வந்து எனக்கு மேக்ஸிமமாக இருக்கோ அதான் எனக்கு என்னவாக இருக்கும், இந்த மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த 2 வேல்யூ தூக்கி எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஒன்று, தென் இந்த ஸ்டெப்ஸ்லாம் சால்வ் பண்ணி இதுலேருந்து எனக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ வரும், அதையும் தூக்கி எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு 3 வேல்யூ வரும். அது 3 வேல்யூவில் எது எனக்கு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும், ஏன்னா 3ல் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதான் எனக்கு என்னவாக இருக்கும், இந்த மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். இதுவே உங்களுக்கு மினிமம் வேல்யூ கொடுத்தாங்கன்னா 3ல் எது எனக்கு மினிமம் வேல்யூவாக இருக்கோ அதான் எனக்கு என்னவாக இருக்கும், மினிமம் வேல்யூவாக இருக்கும். ஜஸ்ட் இது 2ல் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, எப்பயும் போல நான் ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸ்டெப்ஸில் வந்து எனக்கு என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன வரும், 3x² மைனஸ் 18x ப்ளஸ் 24 அப்படின்னு வரும். ரைட், அவ்வளோதான் வரும். ஸோ வந்து இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறேன். ஓகே, ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எனக்கு என்ன வரும், இதே ஈக்குவல் டு 0 நான் போடுறேன் நான். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு எனக்கு 2,4 இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இங்கே எனக்கு என்ன வரும்,
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 வரும். ஸோ 8 சால்வ் பண்ணால் 4,2ன்னு வரும். -4 மைனஸ் கமா. ஸோ இதை எனக்கு சால்வ் பண்ண என்ன வரும் 2,4ன்னு வரும். ஓகே, இந்த 2,4 என்ன பண்ண போகிறேன் எஃப் ஆஃப் டபுள் டேக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எஃப் டபுள் டேக்ஸில் அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும், இதான் இதில் அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் 6x மைனஸ் 18, 6x மைனஸ் 18 ப்ளஸ் 0 ஆயிரும். ரைட். ஸோ இப்போ நான் வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 போட போகிறேன். இதில் 2 அப்ளை பண்ணுறேன். 2 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் 12 மைனஸ் 18 மைனஸ் 6ன்னு வரும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 4 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் 24 மைனஸ் 18 ப்ளஸ் 6 ஆகும். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து லெஸ் தென் 0, இது கிரேட்டர் தென் 0. ரைட். ஸோ லெஸ் தென் 0 நான் எப்படி சொல்லிக்கலாம், நான் மேக்ஸிமம் சொல்லிக்கலாம். கிரேட்டர் தென் 0 வந்து என்ன சொல்லலாம், நான் மினிமம் சொல்லிக்கலாம். ஓகே, கிரேட்டர் தென் 0 மினிமம் சொல்லிக்கலாம், மேக்ஸிமம். ஆனால் எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், இந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் சொல்லியிருக்கான். ஓகே, இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும், இந்த மேக்ஸிமம் அட் x is equal to 2. ரைட். இந்த மேக்ஸிமம் அட் x is equal to 2. இந்த x is equal to 2 தான் நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா வந்து f of a f of b தெரியும், இந்த ஆல் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ அதான் வந்து என்ன இருக்கும் 2. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஸ்டின் எனக்கு என்ன கொடுக்கும் மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்டிருக்கான், மினிமம் வேல்யூ கேட்கல. ஸோ வந்து நான் இதை வந்து நான் லீவ் பண்ணிக்க போகிறேன், இதை மட்டும் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு டோட்டல் வேல்யூஸ் எனக்கு என்னவா இருக்குது, இங்கே எனக்கு 1 இருக்குது, கமா 6 இருக்குது, இங்கே எனக்கு ஒரு 2 இருக்குது. நீங்கள் இதை சூஸ் பண்ணக்கூடாது, x is equal to 2, ஏன்னா மேக்ஸிமம் அட் x is equal to 2 அந்த வேல்யூ தான் சூஸ் பண்ண தவிர நீங்கள் கிடைச்ச வேல்யூ சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, மேக்ஸிமம் அட் x is equal to 2 அந்த பாயிண்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ 162 இங்கே ஆல்ரெடி எனக்கு 1,6 கொடுத்துருக்காங்க. நான் இந்த கொஸ்டின் மூலமாக நான் ஃபைன் பண்ண ஆன்சர் எனக்கு என்னன்னா 2, ஏன்னா அதான் வந்து எனக்கு என்னவா இருக்குது மேக்ஸிமமாக இருக்குது, இது மினிமமாக இருக்குது. அப்போ மேக்ஸிமம் அட் x is equal to 2னா அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த 3 இது இருக்குது, இந்த 3ஐயும் நான் f of x அப்ளை பண்ணுறேன். ரைட். ஸோ f of 1 போடுறேன் நான். f of xனா இது, அப்போ இந்த x இருக்கிறதுலாம் என்ன பண்ணலாம் 1 1 1 அப்ளை பண்ணலாமா. ரைட். ஸோ 1 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் 1 மைனஸ் 9 ப்ளஸ் 24 ப்ளஸ் 5. ஸோ டோட்டல் எனக்கு என்ன வரும் 29 30 மைனஸ் 9. ஸோ எனக்கு என்ன வரும் 21 வரும். ஸோ இப்போ நான் வந்து என்னன்னா f of 6 அப்ளை பண்ண போகிறேன். f of 6 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், ஸோ f of 6 வந்து நான் f of 6 இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன வரும் 6 கியூப் வந்து 256 மைனஸ் 9 into 36 plus 24 into 6 plus 5. ஸோ டோட்டல் எனக்கு என்ன பண்ண வரும்னா 41 வரும். ஓகே, ஸோ 41 வருது. ஸோ அகைன் வந்து நான் f of 2 அப்ளை பண்ணுறேன். ஓகே, f of 2 வந்து இதில் அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் 8 minus 9 into 4 plus 24 into 2 plus 5. ஸோ டோட்டல் ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா 25 வரும். ஸோ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஆப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூன்னு என்ன இருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் இந்த 3 வேலையில் எது எனக்கு எதுவும் மேக்ஸிமம். ஸோ எனக்கு இந்த 3 வேலையில் எது எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும், எனக்கு 21 41 25. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும் இந்த 41 இருக்கும். ஸோ இந்த 41 தான் எனக்கு என்ன வரும்னா டோட்டல் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ மேக்ஸிமம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் சால்வ் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டெப் சால்வ் பண்ணிட்டு எனக்கு எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்ச பிறகு இந்த வேல்யூவை வந்து தூக்கி f of x அப்ளை பண்ணணும். ஸோ f of xல் அப்ளை பண்ணுனா எனக்கு என்ன வேல்யூ வருதோ அதில் 3ல் எது வந்து எனக்கு மேக்ஸிமமாக இருக்கோ அதான் எனக்கு என்னவாக இருக்கும் இந்த டோட்டல் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். ஸோ எனக்கு ஆப்ஷன் எனக்கு என்னவாக இருக்கும் 41 தான் இருக்கும். ஸோ 41 சூஸ் பண்ணாலே போதும். ஸோ இதுக்கடுத்து இப்போ வந்து இப்போ சிங்கிள் வேரியபிள் பார்த்துறோம். இதுக்கடுத்து என்ன பண்ண போனால் 2 வேரியபிள்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம மேக்ஸிமம் மினிமாவில் வந்து 2 வேரியபிள்ஸ் சம் பார்ப்போம். ஓகே, 2 வேரியபிள்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணியிருப்போம் நம்ம சிங்கிள் வேரியபிளை வச்சு எப்படின்னு பார்ப்போம். இப்போ 2 வேரியபிள்ஸ் என்னன்னா உங்களுக்கு கொஸ்டின்லேயே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் 2 டேர்ம் இருக்கும். ஓகே, போனது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ் டேர்ம்ஸ் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி என்னன்னா எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் 2 டேர்மே எனக்கு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து என்னன்னா 2 வேரியபிள்ஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமா. அது போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டெப்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஜஸ்ட் ஈஸி மெமரபிள் திங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு என்னன்னா எனக்கு பி என்ன தெரியும் தோ z பை தோ எக்ஸாக இருக்கும், q ஒய்யாக இருக்கும், r வந்து செகண்ட் டெரிவேட்டிவாக இருக்கும், s வந்து தோ எக்ஸ் பை தோ ஒய்யாக இருக்கும், t வந்து தோ ஒய் ஸ்கொயர். இது எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, p வந்து எனக்கு என்ன இருக்கும் தோ z பை தோ எக்ஸ். அப்படின்னா எனக்கு வந்து இசட்ல வர டேர்ம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பார்ஷியல் டெரிவேட்டிவ் அதை வந்து நான் எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன் பீன்னு. எனக்கு ஒரு குறிப்பிட்ட டேர்ம் எனக்கு ஈஸியாக மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் பீன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்னன்னா நான் க்யூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து 2 டைம்ஸ் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணால் எனக்கு என்னன்னா நான் ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பண்ணால் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
2 டைம்ஸ் வந்து ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்னன்னா டி மென்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கொஸ்டினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஷார்ட்டாக எழுதிக்கிறேன் நான். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போனால், இப்போ எனக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் எனக்கு வந்து PQRST இந்த 5 வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய புக்கில் வந்து தியரட்டிக்கலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் இதோட ஹார்ட் பாயிண்ட்டு. ஓகே, இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் PQRST வந்து கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நான் கண்டுபிடிச்சிடுறேன். ரைட், ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே ஓகே அதுக்கடுத்து P அண்ட் Q வந்து நான் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, நல்லா மென்ஷன் பண்ணுங்கள். நான் Pயும் Qயும் 0ன்னு போட்டு எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து சம் கொஸ்டினை வந்து பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. ஓகே, கொடுத்துட்டு தான் அதே பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்காங்க. சம் வேல்யூ வந்து கொடுக்கலாம், நீங்கள் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கடுத்து இப்போ அந்த 2 வேல்யூ கிடைக்கணும். அந்த 2 வேல்யூ வந்து என்ன பண்ண போகிறேன், நான் RSTயில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். எப்படி, இப்போ எனக்கு ஒரு 2 வேல்யூ கிடைக்குது 2,5 அப்படின்னு கிடைக்குதுன்னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 5. இந்த 2 வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன்னா RST, அதாவது RST இதுக்கு ஒரு வேல்யூ வந்து இருக்கும். 4xன்னு வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 2னா 4 into x எவ்வளோ வரும், 8 வரும். ஸோ அந்த வேல்யூ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ நான் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு வந்து ஆரோட வேல்யூ தெரியும், எஸ்ஸோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியும். 3 வேல்யூமே எனக்கு தெரியும். ஓகே, அதை நான் வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எப்படி, இந்த ஃபார்மேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். RT minus S ஸ்கொயர், RTயை மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் S ஸ்கொயரால் வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். அதோட வேல்யூ எனக்கு கிரேட்டர் தென் 0வாக இருந்தால், அதோட வேல்யூ சம் எனக்கு வந்து 3 or 4 or 5 அந்த மாதிரினா கிரேட்டர் தென் 0வாக இருந்து தென் ஆரோட வேல்யூ, ஆர்னு எனக்கு என்னது ∂z/∂x ஸ்கொயர் வரும். ஸோ அதோட வேல்யூ எனக்கு என்ன வரணும், கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் அதோட வேல்யூ கிரேட்டர் தென் 2 பாசிபிளில் சால்வ் பண்ணணும். ஒன்று இதுவும் கிரேட்டர் தென் 0 இருக்கும், இதுவும் கிரேட்டர் தென் 0 வந்து அதுக்கு பேர் என்னன்னா நான் வந்து மினிமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, மினிமம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம், மினிமான்னு சொல்லலாம், ஆர் மினிமம் ஃபங்க்ஷன் எதை வேணால் சொல்லிக்கலாம். அடுத்து வந்து செகண்டு RT minus I ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0, அது வந்து கிரேட்டர் தென் 0, பட் வந்து எனக்கு என்ன R வந்து லெஸ் தென் 0, R வந்து எனக்கு -2 -3 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு என்னன்னா மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், அதாவது மேக்ஸிமா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, சம்டைம் தேர்ட் ஒன் வந்து RT minus I ஸ்கொயர் டேரக்டாக எனக்கு லெஸ் தென் 0 வந்துருச்சு, அதாவது -3 -4 வந்துருச்சு இந்த வேல்யூவே. அப்படின்னா எனக்கு எப்படி இருந்தாலும் இதுவும் எனக்கு மைனஸ் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ வந்து எப்படி சொன்னால் நோ எக்ஸ்ட்ரீம், என்ன எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் கிடையாது. அதை வந்து இன்னொரு வாட்டி எப்படி சொல்லிக்கலாம்னா நெய்தர் மேக்ஸிமா நாட் மினிமான்னு சொல்லிக்கலாம். 2 மாதிரி கூட சொல்லிக்கலாம். சம்டைம் ஆப்ஷன் வந்து நோ எக்ஸ்ட்ரீம்னு சொல்லியிருப்பாங்க, சம்டைம் ஆப்ஷன் வந்து நெய்தர் மேக்ஸிமா நாட் மினிமான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 2மே படித்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வந்து ஸ்டெப்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சம் சால்வ் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். f of x, y is equal to x cube minus 3x square plus 4y square minus 10 at 2,0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமா மினிமா நோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே என்ன சொன்னேன் நான், ஃபைண்ட் PQRST, ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்துனே P கண்டுபிடிக்கிறேன். ஓகே, Pனா எனக்கு என்னது ∂z/∂x. இதில் வந்து எக்ஸை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் நான் வந்து. அப்போ எனக்கு என்ன வரும், 3x ஸ்கொயர் minus 6x 0 ஆயிரும், ரைட்டா. 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ஆயிரும். ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறேன், Q கண்டுபிடிக்கிறேன். Q வந்து என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை வச்சு பண்ண போகிறேன். இது பண்ணால் 0, இது பண்ணால் 0, ஒய்யை பண்ணால் எனக்கு என்ன வரும் 8y வரும், ரைட். இது 8 வந்துருச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன், R கண்டுபிடிக்க போகிறேன். R என்னது எனக்கு ∂z/∂x ஸ்கொயர், அதாவது Pயை வந்து இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த டேர்மை தான் நான் வந்து இங்கே கூட மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான் இதை. ஓகே, R வந்து எனக்கு என்னவா இருக்கும், ∂z/∂x ஸ்கொயராக இருக்கும். ஓகே, எனக்கு இது என்னது ∂z/∂x, கரெக்டாக. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நான் இன்னொரு தடவை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணேன். இந்த டேர்மை இன்னொரு தடவை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் நான். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 3x ஸ்கொயரை பண்ணால் 6x ஆகும், 6xஐ பண்ணால் 6 ஆகும், ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ∂2z/∂x ஸ்கொயர் 6x minus 6 எப்படின்னா 3x ஸ்கொயரை திருப்பி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் 6x ஆகும், 6xஐ பண்ணால் 6 ஆகும். அடுத்து எனக்கு என்ன வரும் வந்து T கண்டுபிடிச்சிக்கிறேன் நான். T தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ∂y ஸ்கொயர். ஓகே, இதை எப்படி சொல்லலாம், ∂z/∂yன்னு மென்ஷன் பண்ணலாமா நான். அப்போ 8yயை திருப்பி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்,
8 வரும் ரைட். என்ன வரும் எனக்கு 8 வரும். ஸோ அப்போ என்ன வரும் PQRS S மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ S வந்து எனக்கு என்னவா இருக்கும் dou square x z by dou x dou y இருக்கும். ஓகே, அப்புறம் என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே வந்து dou by dou x எடுத்துக்கிறேன் நான். dou y எனக்கு என்னவா இருக்கும் 8y. ஓகே, dou by dou x எடுத்துக்கிறேன் நான். அகைன் வந்து என்ன வரும் dou by dou y வரும். dou y என்ன வரும் 8y. 8yல x வச்சு நான் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆன்சர் 0வா இருக்கும். ஏன்னா வந்து என்ன y டேர்ம் இருக்கு, பட் x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிருக்கான். அப்போ எனக்கு என்ன வரும் 0வா இருக்கும் ரைட். ஸோ எனக்கு நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எனக்கு எல்லா வேல்யூம் கண்டுபிடிச்சேன் நான். ஓகே, எனக்கு PQ 0ன்னு போட்டால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ டேரெக்டாகவே எனக்கு கொடுத்துட்டான் 2,0. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து என்ன பண்ணும், அட் ஈச் ஸ்டேஷன் பாயிண்ட் ஃபைண்ட் RST. ஸோ இப்போ இந்த 2,0 வந்து நான் என்ன பண்ண போறேன்னா RSTயில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஒரு RSTயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2,0 அப்ளை பண்ணுறேன் ரைட். 2,0னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ எனக்கு என்ன வரும் 12 minus 6 என்ன வரும் 6 வரும் ரைட். இங்கே 2,0 அப்ளை பண்ணாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, இங்கே 0 வரும். ஸோ எனக்கு ஃபைனல் கண்டிஷன் அது RT minus S ஸ்கொயர். ஓகே, RT எனக்கு என்ன வரும் பாருங்க, R வந்து எனக்கு என்னது 6. ஓகே, T எனக்கு என்னது 8 into 8 minus 0 square ரைட்டா. RT minus S square. So 6 into 8 48 வரும். So 48 வரும். So 48 must be greater than 0 தான் இருக்கும். So first condition சால்வ் பண்ணுங்க. எனக்கு greater than 0 ரெண்டு ஆப்ஷன் வருது. ஓகே, அப்போ வந்து இது மினிமமாகவும் இருக்கலாம் மேக்ஸிமமாகவும் இருக்கலாம். அடுத்த கண்டிஷன் பாருங்க, R greater than 0 வந்தால் மினிமமாகவும் R less than 0 வந்தால் மேக்ஸிமம். R ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, R ஓட வேல்யூ என்னது 6. ஸோ வந்து R ஓட வேல்யூ 6. ஸோ மஸ்ட் பி கிரேட்டர் than 0. ஓகே, அப்போ எனக்கு R ஓட வேல்யூ கிரேட்டர் than 0 அண்ட் இந்ததோட வேல்யூ கிரேட்டர் than 0. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம், நான் இதை மினிமான்னு சொல்லலாமா? ஸோ எனக்கு ஆப்ஷன் என்ன இருக்கும், எனக்கு மினிமா ஃபங்க்ஷன் ஆப்ஷன் பி தான் வந்து எனக்கு வந்து ஆப்ஷனாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, PQRSTன்னு கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 2,0. அந்த 2,0வை RSTயில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த சொல்யூஷன் தான் வேணும். RSTயில் அப்ளை பண்ணால் எனக்கு கிரேட்டர் than 0ன்னு வருது, R greater than 0 வருது. அப்போ எனக்கு என்னவாக இருக்கும், மினிமம் ஃபங்க்ஷனாக இருக்கும். தென் இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2 போகிறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 மென்ஷன் பண்ணுங்க, f of x, y = x square minus y square at 0,0. சம் பாயிண்ட் எனக்கு கொடுத்துட்டான். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்கா, மேக்ஸிமம் மினிமா நோ எக்ஸிஸ்டிங் பாயிண்டாக கேட்டிருக்கான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கன்ஃபார்ம் வந்து சிங்கிள் வேரியபிள் அண்ட் டபுள் வேரியபிளாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே எனக்கு ஃபங்க்ஷனில் கேட்டிருக்கான். ஸோ கன்ஃபார்ம் வந்து இது 2 வேரியபிள்ஸ் கொஸ்டின் தான். ஓகே, 2 வேரியபிள் கொஸ்டின் எனக்கு என்ன வரும், இந்த மெத்தட் நான் சால்வ் பண்ணணும் ரைட். ஸோ இந்த மெத்தட் நான் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்னங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே PQRST ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒருத்தனே P கண்டுபிடிக்கிறேன் நான், dou z by dou z. அப்போ எனக்கு P பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x ஆகும். dou z by dou y, அதாவது இது Pன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், இதை Qன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 2yன்னு வரும், minus 2yன்னு வரும் ரைட். ஸோ minus 2yன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து 0,0 கொடுக்கல ரைட், 0,0 கொடுக்கல. அப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து P,0 செட் பண்ணுவோம். அப்போ P-ஓட வேல்யூ 0ன்னு போடுங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். minus 2y = 0ன்னு போடுங்க. அப்போ y-ஓட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஸோ எனக்கு என்ன பாயிண்ட் வருது, 0,0. அந்த பாயிண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை வந்து எனக்கு இந்த வேல்யூ கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் சம்டைம்ஸ் இந்த எக்ஸாமில் வந்து 0,0 கொடுக்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட் கொடுக்கலாம், அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, ஏன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்தீங்க, P,Q = 0. P-ஓட வேல்யூ = 0ன்னு போடுங்க, Q-ஓட வேல்யூ = 0ன்னு போடுங்க. அதாவது P = 0, Q = 0 ரெண்டு வேல்யூ போட்டால் எனக்கு என்ன வருது, 0,0. ஓகே, எனக்கு அந்த வேல்யூ தானே வந்திருக்கு, எல்லாம் ஒன்று தான். ஓகே, தென் அடுத்து என்ன பண்ணணும், RST கண்டுபிடிக்கணும். R வந்து எனக்கு என்னவா இருக்கும், இந்த வேல்யூ வந்து 2 டைம்ஸ் பண்ண போகிறேன் நான். அதாவது இந்த வேல்யூ அப்போ பண்ணால் எனக்கு என்ன வரும், 2x பண்ணால் எனக்கு என்ன வரும், 2 வரும். ஓகே, T எனக்கு என்ன வரும், minus 2y இருக்குது. ஸோ எனக்கு என்ன வரும், minus 2 வரும் ரைட். அடுத்து S என்ன வரும். ஓகே, இந்த இடத்துல வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பண்ணால் எனக்கு என்ன வரும், 0 ஆயிரும். உங்களுக்கு எல்லா பத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது நான் ரொம்ப டெப்த்தாக போக விரும்பலை, ஜஸ்ட் டேரெக்டாகவே ஆன்சர் எழுதிடுறேன் நான். ஃபர்ஸ்ட் ஒருத்தனே P தெரியும், Q தெரியும். R வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்மை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அகைன். ஸோ 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2.
அடுத்து -2y வச்சு பண்ணால் எனக்கு என்ன வரும் -2. ஓகே, அடுத்து இந்த டேர்ம் அது இந்த டேர்ம் இதை வச்சு ஒய்யை வச்சு பண்ணால் 0 ஆயிரும், இல்லை இதை எக்ஸை வச்சு பண்ணால் 0 வரும். நான் டேரெக்டாக எழுதிட்டேன், உங்களுக்கு எல்லா பற்றியும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்ட் ஆன்சர் எழுதிட்டேன் நான். ஸோ அதுக்கடுத்து எனக்கு என்ன வரும், இந்த ஃபார்மெட் படி எழுதிக்கிறேன் நான். RT minus S square, ரைட்டா? RT minus S square, R என்ன வரும் எனக்கு 2, T என்னது -2 minus 0 square. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், -4 வரும், ரைட்? -4 எப்படி சொல்லணும் நான், லெஸ் தென் 0ன்னு சொல்லலாமா? ஸோ லெஸ் தென் 0 நல்லா பார்க்கணும். RT minus S square greater than 0, RT minus S square greater than 0னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம். பட் RT minus S square less than 0னா எனக்கு என்னவா இருக்கும், நோ எக்ஸ்ட்ரீம் சொல்லலாமா இதை நான்? ஸோ இது எப்படி சொல்லலாம், நோ எக்ஸ்ட்ரீம் சொல்லலாமா, ஆர் நெய்தர் மேக்ஸிமா நார் மினிமான்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஆப்ஷன் எனக்கு எது கிளிக் ஆகும், ஆப்ஷன் சி தான் எனக்கு கிளிக் ஆகும். ஜஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், எனக்கு 2 வேரியபிளா, ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், PQRST கண்டுபிடிங்க, எனக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து RT minus S square அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன greater than 0 or less than 0 கண்டுபிடிச்சிட்டு எந்த வேல்யூம் கண்டுபிடிச்சி போடுங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஒரு தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம்மில் வந்து இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னா, சம் இன்னொரு வேல்யூ கேட்க போகிறாங்க, அது எப்படி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் நான் என்ன கேட்டுக்கேன்னா, f(x, y) = xy plus x minus y, then the saddle point. Okay, the saddle point will be, the saddle point என்னன்னு சொல்கிறாங்க, இந்த செகண்ட் மார்க்கை தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் தான் அவங்க சேடில் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு P அண்ட் Q வந்து ஈக்குவல் பண்ணு, அதாவது எப்படி பண்ணுவீங்க, P is equal to 0ன்னு போடுவீங்க அண்ட் Q is equal to 0ன்னு போடுவீங்க. இதுலேருந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ எனக்கு கிடைக்குமா, எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், ஒய் வேல்யூ கிடைக்கும். போன சம்மில் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி என்ன கேட்குறாங்கன்னா அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க, இந்த சேடில் பாயிண்ட். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ வந்து PQ கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு வேல்யூ எப்படி பண்ணணும், ஈக்குவல் டு 0 போட்டு அதுலேருந்து என்ன வேல்யூ வருது அதான். ரொம்ப சிம்பிள். Pயோட வேல்யூ கண்டுபிடிக்கும், Qயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. ரெண்டுமே ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அதில் என்ன வேல்யூ வருதோ அதான் எனக்கு என்ன இருக்கும், இந்த சேடில் பாயிண்ட்டாக இருக்கும். வாங்க போவோம். ஸோ அப்போ வந்து Pயோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், ∂z/∂x இருக்கும். ஓகே, எக்ஸை பண்ணால் எனக்கு என்ன வரும், 1 ஆயிரும், ரிமைனிங் ஒய் ப்ளஸ் XY இருக்குது. அப்போ எனக்கு வந்து என்ன வரும், 1 வரும். ஏன்னா எக்ஸை பண்ணால் 1 ஆயிரும். ஸோ அடுத்து Q இருக்குது, ∂z/∂y. ஒய்யை பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ். ஒய்யை பண்ணால் 1, பட் -1 ஆயிரும், ரைட்? என்ன சொல்லி நான் PQ கண்டுபிடிச்சு P is equal to 0 அண்ட் Q is equal to 0ன்னு சொன்னேன். அப்படின்னா எப்படி வரும் எனக்கு, y plus 1 is equal to 0. அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், -1 இருக்கும். ஓகே, அடுத்து x minus 1 equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ வந்து எனக்கு x, y தான் எப்பயுமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ x, y இருக்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா 1, -1 இருக்கும் ஆன்சர். ஸோ எனக்கு வந்து 1, -1 எதில் கிளிக் ஆகுது பாருங்க, ஆப்ஷனே கிடையாது, பி கிடையாது, ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் டி தான் 1, -1. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணி ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிடுவீங்கன்னா -1, 1 கிடையாது, 1, -1 தான் வேல்யூ. ஏன்னா நீங்கள் வந்து ஒய் எக்ஸ்ன்னு போடக்கூடாது, என்றைக்குமே XY வேல்யூ தான் போடணும். XYயோட வேல்யூ என்ன வரும், 1, -1. ஸோ 1, -1 தான் இதோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேரியபிள் பார்த்தோம், இப்போ வந்து 2 வேரியபிள்ஸ் பார்த்தோம். ஸோ இது ரெண்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த பாக்ஸை வந்து கன்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நீங்கள் எல்லாமே போடுவீங்க. ஜஸ்ட் பேசிக்ஸ் திங்ஸ் தான் ஞாபகம் வச்சாலே போதும். எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் போடுங்க, கன்ஃபார்ம் ஆன்சர் வரும். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கன்ஃபார்ம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த வீடியோஸை பற்றி படிக்கிறவங்களுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.